மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 6 verse 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஓகே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எப்படி செய்யப்படுவதாக? பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த வசனத்தை சொல்லும் போதே, இந்த ஜெபத்தை செய்ய சொல்லும் போதே, கிரைஸ்ட் கிவ்ஸ் அ மாடல் ஃபார் இட். கிறிஸ்து அதற்கான ஒரு முன்மாதிரியையும் அங்கே கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறது? வாசிக்கலாம். சங்கீதம் 103:20. Psalm 103 verse 20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஓகே, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன் அதர் வேர்ட்ஸ், தேவனுடைய சித்தம் என்ன செய்கிறது? பரலோகத்தின் தளத்துல பரிபூர்ணமாய் செய்யப்படுகிறது. அங்கே அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கிடையாது. இந்த சித்தத்தை செய்யறது ஏன் அவ்வளோ அவசியம்? ஏன் இயேசு கிறிஸ்து அதை சொல்லி கொடுக்கிறார்? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஏன் ஜெபிக்க கற்றுத் தருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. இது உலகத்தில் தேவனுடைய சித்தம் நடக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆனால் உலகத்தில் தேவனுடைய சித்தம் நடக்கணும்னா முதலாவது அது எங்கே நடக்கணும்? முதலாவது எனக்குள்ள நடந்தால் தான் அடுத்தது நான் உலகத்துக்காக ஜெபிக்க முடியும். என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நடக்கலை, நான் உலகத்துக்காக ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ரைட்? ஸோ முதலாவது என் வாழ்க்கையில் நடக்கணும். ஏன் அது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலாம். யோவான் 9:31. John 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். என்ன சொல்றான் இந்த மனுஷன்? பாருங்க, உண்மையில நான் அதான் யோசித்தேன். தேவன் ஒரு மனுஷனை தொட்டா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு சரீர பிரகாரமாக மட்டும் மாற்றம் இல்லை. இவன் யாரா இருந்தான்? குருடனா இருந்தான். அவனை தொட்டாரு. வெறும் அவனுடைய சரீர பிரகாரமான குருட்டுத்தனம் மட்டுமில்ல, அவன் ஆவிக்குரிய குருட்டுத்தனமும் விலகி ஓடிருச்சு. அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர், டாக்டர்ஸ் ஆஃப் த லாட், அவன் சொல்றான். என்ன சொல்றான்? ஐயா, ஒருத்தன் தேவனுடைய சித்தத்தை செய்து தெய்வ பக்தி உள்ளவனா இருந்து தேவ சித்தத்தை செய்தாதான் தேவன் செவி கொடுப்பார் அப்படின்றது நமக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அல்லேலூயா. இவ்வளவு சிம்பிள் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறான். இல்லைங்கதா? நல்லா கவனிங்க. இது நமக்கும் தான், நம்மளுக்கும் தலையில் கொட்டி சொன்ன மாதிரி சொல்லணும். என்ன? தேவ சித்தத்தை செய்தாதான் தேவன் எனக்கு செவி கொடுக்க முடியும். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல பூலோகத்தில் நிறைவேறட்டும் நான் ஜெபம் பண்ணும்போது, நானே தேவ சித்தத்துக்கு செவி கொடுக்காம தேவ சித்தத்தை செய்யாமல் இருந்தால் தேவன் என் ஜெபத்துக்கு என்ன செய்ய முடியாது? செவி கொடுக்க. விளங்கிச்சா உங்களுக்கு? ரைட்? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னொரு கருத்து இருக்கு. சொல்றாரு பாருங்க, பார்த்தீங்களா? தெய்வ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால். வாட் இஸ் தெய்வ பக்தி? தெய்வ பக்தி என்பது என்ன? அங்கே இருக்கிற வார்த்தை ரொம்ப அழகான ஒன்று. ரெவரன்ஸ் டு காட். தேவனுக்கு நேரே காண்பிக்கப்படும் பயபக்தி. ரைட்? அது என்னத்தில் இருக்கு? அங்கே அழகாக சொல்லிட்டான் அந்த மனுஷன். நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுறதுல உங்கள் பயபக்தியை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. உங்கள் பயபக்தியை தேவனுக்கு நேரே நீங்கள் வெளிப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி என்ன? அவருடைய சித்தத்தை செய்கிறீர்கள். அதுதான், தட் இஸ் யுவர் ரெஃபரன்ஸ் டு காட். நான் தேவனை கனம் பண்ணுறேன், ஐ ஆனர் மை காட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் சித்தம் என்னவோ அந்த சித்தத்தை நான் செய்கிறேன் என்று சொல்வது தான் மெய்யான தெய்வ பக்தி. அல்லேலூயா. நான் எனக்காக வாழவில்லை, என்னில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை எனக்காக கொடுத்தவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் உண்மையிலே உங்ககிட்ட தெய்வ பக்தி இருக்குன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும். லெட் யுவர் வில் பி டன். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக அப்படின்னு நான் ஜெபிக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே, நான் ஏன் சித்தத்தின்படி செய்ய வரல, நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வரேன்னு சொல்றோம். ஏன் இந்த ஜெபத்தை ஜெபிக்கணும்? why should we pray this prayer? முதல் காரியம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Philippians chapter 3 verse 12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஓகே, இங்க என்ன சொல்றாரு பவுல்? சொல்ற காரியம், நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. அல்லேலூயா. தட்டி சொல்லுங்க, அவங்கள நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அவங்க உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும். ரைட்? இது விசுவாச அறிக்கை, தீர்க்க தரிசனம். ஓகேயா? சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் பிடித்திருக்கிறார். சும்மா கொண்டாடலங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணி ஒல்லியா இருக்கிற நீங்க இப்படி குண்டாயி போகிறதுக்காக அவங்கள அழைக்கல. உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்திற்காக உங்களை பிடித்திருக்கிறார். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அப்படி சொல்றது வெறும் ஹாஃப் தான், 50% தான். அடுத்த 50% எதுல இருக்கு தெரியுமா? பவுல் சொல்றாரு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்வதில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. தேவ சித்தம் என்பது என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நோக்கம் என்பது என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வைக்கப்பட்டிருக்கிறது only 50% of the job. அடுத்த 50% எதுல இருக்குன்னா, அதை நான் பார்த்து நான் பிடிச்சிக்கிட்டேன்னா தான் அது முழுமை அடைகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என்னை என்ன நோக்கத்துக்காக பிடிச்சிங்களோ அந்த நோக்கத்தை நான் பிடிச்சுக்கிட்டு உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு முக்கியம்னாரு. நீங்களும் நானும் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பிடிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம பாடுறோம் இல்லையா, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். அல்லேலூயா. எதுக்காக பிடிச்சாரு? வெறும் ரத்தத்தினால கழுவுறதுக்காக மட்டுமல்ல, வெறும் உங்களை ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றுவதுக்கு மட்டுமல்ல. நான் சொன்னேன், பாலகனாய் இருக்கிற நீங்கள் என்னவாய் மாறணும்? குமாரனாய் மாறினால் தான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அது எப்போ நடக்கும்னா அவருடைய சித்தத்தை செய்யும் போது தான் நடக்கும். ரெண்டாவது காரியம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew chapter 7 verse 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஓகே, நம்ம எப்படி இந்த உலகத்துல கேர் எடுத்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்றோமோ, பரலோகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு, தேவ சித்தத்தை செய்யுங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்தை நீங்க செய்து கொண்டிருந்தால்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். ரைட்? இப்ப இங்க ஒரு கூட்டம் மக்கள் நின்று கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா, தேவ சித்தத்தை செய்யல, தாங்கள் செய்கிற நற்கிரியைகளினாலே தேவனை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு பாக்குறாங்க. 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Matthew chapter 7 verse 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ரைட்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள், அற்புதம் செய்கிறவர்கள், பிசாசை துரத்துகிறவர்கள் தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ளே சூப்பர் ஸ்டார் ஊழியக்காரர்கள். ரைட்டா? மற்றவங்க அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஆவி இருந்தாலும் என்ன ஊழியம் செஞ்சாலும் இந்த மூணையும் செய்யலைன்னா அவங்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கங்க, அவங்களுக்குள்ள வல்லமை இல்லை அப்படின்றவாங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல
பலத்தில் இருக்கிறது வேணும் தான், இந்த கிரியைகள் வேணும் தான். ஆனால் அதிலேயே சார்ந்திருந்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. இவங்க ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க, வந்து சொல்கிறாங்க, ரைட். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய சுய கிரியைகளை, நற்கிரியைகளை நம்பி நாம் தேவனிடத்தில் ஒரு பரலோக ராஜ்யத்தில் இடத்த ரிசர்வ் பண்ண முடியும், நம்ப முடியாது, ரைட். எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள்? அவருடைய சித்தத்தை செய்வதற்காக பிடிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அந்த சித்தத்தை நிறைவேற்றினால் தான் பரலோகத்தில் இருக்கிறவங்க இடம் கன்ஃபார்ம் ஆகும். ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எப்படியோ வாழ்ந்து உள்ள போயிடலாம், அவர் தானே தெரிந்து கொண்டார், அதனால எப்படியோ கொண்டு போய் என்ன செஞ்சிருவாரு, இழுத்து பிடிச்சி நம்மளை உள்ள கொண்டு போய் நுழைச்சிருவாரு, ராஜ்யத்துக்குள்ள நுழைச்சிருவார். கேட்டை பிடிச்சி நின்னா கூட போதும், உள்ள போயிடலான்னு. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுக்கப்பட்டதில் பிரயாசப்படாதவன், கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தாதவன் வெளியே புறம்பே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஸ்தானத்துக்குள்ள தள்ளப்பட்டான்னு சொல்லி வசனம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்களானால், தேவ சித்தத்தை செய்யாமல் இந்த பூமியை விட்டு கடந்து போவீர்களானால் உங்க ரட்சிப்பையே இழக்க நேரிடும். விளக்குதா? அந்த தேவ சித்தத்தை செய்வது தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் அந்த பிரவேசத்தை நமக்கு தருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது கவனிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆண்டவர் அதை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, வாசிங்க 23ஆம் வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அக்கிரம செய்கைக்காரனே, நீ உன் சுய கிரியைகளை, உன் சுய பலத்திலே செய்யப்பட்டவைகளை நீ நம்பி வரும் பொழுது அது எனக்கு அக்கிரம செய்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லவைகளா இருக்கிறது, நற்கிரியைகளா இருக்கிறது கூட தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்பட்டால் தான் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம we cannot dilute the word of God. This is what the word of God says. நீங்கள் செய்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தால்தான் நீங்க என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்லுது வசனம். அதனால தான் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தார், சித்தம் நிறைவேறுக. எங்க நிறைவேறுக? முதலாவது என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே, அதுக்கப்புறம் பூமிக்கு ஜெபம் பண்ற வேலை உங்களுக்கு இருக்கு, ரைட்டா? ஆனா முதல்ல எங்க ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று ஜெபிப்பது மிக மிக அவசியம், ரைட்? ஸோ நம்ம இங்க பார்க்குறோம், முதலாவது நான் சொன்னேன், எதுக்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்வதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். ரெண்டாவதாக என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு என்னை முன் குறிச்சிட்டீங்க, நான் அந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு என்னுடைய இடத்தை நான் என்ன செய்யணும், தக்க வைத்து கொள்ளணும், உறுதியாக்கணும்னு நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும்ப்பா. ஆகவே உங்களுடைய சித்தத்தை செய்ய வைங்க. மூன்றாவதாக அந்த சித்தம் செய்யப்படுவது ஏன் அவசியம், முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜான் சாப்டர் 7 verse 17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ தான் நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சரி, இப்போ இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒருவன் மனதாயிருந்தால், ரைட்? அன்பார்ச்சுனேட்டா தமிழ்ல வந்து இங்க இருக்கிற ஒரு அர்த்தம் மறைக்கப்பட்டுருச்சு. என்னன்னா இங்கிலீஷ்ல அதை வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, இஃப் anyone's will is to do God's will, he will know whether my teaching is from God or not and on what authority I speak those words. என்ன அதிகாரத்தை கொண்டு நான் பேசுகிறேன் என்பதை ஒருவன் அறிந்து கொள்வான். தேவனுடைய சித்தத்தை செய்ய விருப்பம் மனதில் இருந்தாலே போதும், அவன் என்ன செய்வான்னா, நாம் பேசுற வார்த்தைக்கு பின் இருக்கும் அதிகாரத்தை அவனால் பார்க்க முடியும் இயேசு சொல்றார். சரி, இப்போ நான் கேட்கிறேன், இயேசு சுயமாய் பேசுகிறாரா அல்லது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறாரா, தேவ சித்தத்தின்படி பேசுகிறாரா? இயேசு கிறிஸ்து சுயமாய் பேசவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதா சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல அனுப்பிட்டார். இயேசு கிறிஸ்து செய்த அனைத்தும், பேசின அனைத்தும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்து தேவனுடைய சித்தத்தை பேச வைத்தார், சித்தத்தை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா.
இது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சுவிசேஷத்துலையும் சுவிசேஷத்தின் எழுத்தாளர்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையிலிருந்து வல்லமையை குறித்து சொல்லியிருக்காங்க. ஆனா மார்க் 1:27, மார்க் 1:27 வாசிக்கலாம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் மட்டுமல்ல, அவருடைய பேச்சிலே மட்டுமல்ல, அவருடைய செயலிலும் தேவனுடைய அதிகாரம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. In every one of the works that he did, the authority of God was revealed. அவர் சாத்தானின் வல்லமைகளின் மீது அதிகாரத்தை எடுக்க முடிந்தது. அவர் காற்றின் மீது, கடலின் மீது அதிகாரம் எடுக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? நீங்க தேவ சித்தத்தை செய்யும் போது, தேவனுடைய சித்தத்திலே நீங்க நடக்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி பேசி அவருடைய கிரியைகளை நீங்கள் நடப்பிக்கும் போது, சாத்தானுடைய வல்லமைகளுக்குள்ள உங்க மேல விரல் தூக்குறது கூட பயப்படும். அல்லேலூயா. அவனுக்கு வேற யாரை கண்டும் பயம் கிடையாது. தேவ சித்தத்தை செய்யறதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? நான் செத்தாலும் சாகிறேன், தேவ சித்தத்தை மட்டும்தான் செய்வேன்னு சொல்றவங்கள கண்டா பிசாசுக்கு பயம். அல்லேலூயா. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பிசாசுக்கு டெரரா மாறணும்னா, இது வரைக்கும் பிசாசு தான் உங்களுக்கு டெரரா இருக்கான், நீங்க அவனுக்கு டெரரா மாறணும்னா இன்னைக்குல இருந்து, பிதாவே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க, அவன் உங்கள்கிட்ட வாலாட்டுறது குறைஞ்சி போயிடும். வருவான், அப்பவும் வராமல் போக மாட்டான். அவன் அடி வாங்குறதே அவன் சரித்திரம் இல்லையா? என்னதான் அடி வாங்கினாலும் திருந்த மாட்டான். ஆகவே திரும்ப வருவான். ஆனால் வரும்போது பயத்தோடு தான் வருவான். நீங்கள் சி போ அப்படின்னீங்கனாலே போதும். இயேசுவின் நாமத்தால் பிசாசே வெளியே போ, கெட் அவுட் அப்படின்னீங்கன்னா போதும், ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதிகாரத்தை அறியாமல் இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு பயந்துட்டு இருக்கோம். அந்த அதிகாரம் எதிலிருந்து வருது? தேவனுடைய சித்தத்தோடு இணைந்திருப்பதிலிருந்து வருகிறது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்லி தராரு, உம்முடைய சித்தம் நிறைவேறுக, உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ரைட். ஓகே. இப்போ இன்னொரு காரியம் பாருங்க. நம்ம உம்முடைய சித்தம் நிறைவேறுகன்னு சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்துல நான் நடக்கவும் பேசவும் கிரியை செய்யவும் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அடுத்தது யோவான் 4:34. ஜான் சாப்டர் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஓகே. பசி நேரத்துல யாராவது நம்மகிட்ட பேசினா என்னங்க செய்வோம்? நம்ம வள்ளுன்னு விழுவோம். கரெக்டா? அந்த பசி நேரத்தில் வந்துட்டு நம்மளை கொஞ்சம் ஏதாச்சும் பேச்சு கொடுத்தா கூட நம்ம, இதில் வேற இவர் தண்ணி கேட்குறாரு பாவம். ரைட்? பசியாக இருந்திருக்கிறாரு, தண்ணி கேட்குறாரு. அந்த அம்மா தண்ணி ஏன்ட்ட கேட்குறியா அப்படின்னு உடனே விட்டுருக்கலாம் அவர் ஒரு விடு. ஆனால் என்ன செய்கிறாரு? அவர் அன்போடு கூட தேவ சித்தத்தை செய்கிறதுனால அவர் அன்பை அங்கே வெளிப்படுத்தி, தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த அம்மாவை அப்படியே இழுத்து கொண்டாந்துட்டார் ராஜ்யத்துக்குள்ள. அல்லேலூயா. இப்போ இதெல்லாத்தையும் விட என்ன தெரியுமா முக்கியம்? அங்க அவ்வளோத்தையும் செஞ்சவருக்கு இருந்த பசி என்னாச்சு? பசி போயிருச்சுன்னு சொல்லாதீங்க. ரைட்? சூப்பர் நேச்சுரல் ஃபுல்ஃபில்மெண்ட். அதான் அங்க சொல்றாரு. வாசிங்களேன். யோவான் 4:31-32. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எனக்கு பசி இருந்துச்சு, நீ போஜனம் வாங்கிட்டு வந்துட்ட, சாப்பிடுன்னு சொல்ற. ஆனா எனக்கோ புசிக்க வேண்டிய வேறொரு போஜனம் உண்டு. என்னது? தேவனுடைய சித்தத்தை செய்வது. ரைட்? இப்ப அந்த சித்தத்தை செய்தால் என்ன நடக்குது அங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் அவருடைய பசி தீரல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தீர்ந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வேணும்னு ஆசைப்படுறோம். கரெக்டா? ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், ஆவிக்குரிய அனுபவங்கள் எங்களுக்கு வேணும். நாங்கள் தரிசனம் காணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை அனுபவிக்கணும். அவங்க சொல்கிறாங்க, அதே போல் நானும் வந்து உணரணும், பார்க்கணும், தொடணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம்.
தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்துக்குள்ள உங்களை நடை போட செய்கிற ஒன்றா இருக்கிறது. நான் இனிஷியல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசல. இப்ப பவுலெல்லாம் தேவ சித்தத்தை செய்யாம இருந்தப்போ தேவன் என்ன செஞ்சாரு? கண்ணை திறந்து லைட் அடிச்சா கண்ணு குருடாயிருச்சு. ஏன்னா அவர் எங்க இல்ல, ஆவிக்குரிய தளத்துல அவர் இன்னும் நட போடல, தேவ சித்தத்துல இன்னும் நட போடல, ஹர்ட் தான் ஆவீங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்துட்டீங்கன்னா அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரலா இருக்காது, அது உங்க வாழ்க்கையினுடைய நேச்சுரல் பகுதியா மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யறது அவ்வளவு முக்கியமானது, ரைட்? அந்த சித்தத்தை செய்யும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்துல நடை போட ஆரம்பிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கெல்லாம் மாம்சத்தின்படி பார்த்துட்டு இருக்கீங்கப்பா, இன்னும் 4 மாசம் ஆகும் அறுவடைக்குன்னு சொல்றீங்க. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அக்கார்டிங் டு தி டைம் பீரியட், அவர் அந்த வார்த்தையை சொல்ற டைம்ல இன்னும் 4 மாசம் போச்சுனாதான் பயிரெல்லாம் விளைஞ்சி அறுவடைக்கு ரெடி ஆகும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் அந்த பயிரை பார்த்தா இன்னும் 4 மாசம் இருக்கு இயேசு கிறிஸ்துவே அறுக்கிறதுக்கு. அவர் சொல்றாரு, நான் இயற்கையின் தளத்தை பார்க்கலப்பா, என் கண்ணு தேவ சித்தத்தை செய்யறதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்துக்குள்ள பார்க்குது. அந்த தளத்துக்குள்ள பார்க்கும்போது இன்னும் 4 மாதங்கள் அல்ல, வயல்வெளிகள் ஏற்கனவே அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பார்க்குற விதமே மாறி போயிடும். your sight, your vision will change, right? இப்போ அடுத்தது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 John chapter 2 verse 17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சரி, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் வேணும்னா முதல்ல இந்த உலகத்துல ஆரம்பிக்கணும். இங்க உலகம் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கிரேக்கத்துல காஸ்மாஸ். காஸ்மாஸ் என்று சொன்னால் ஜன கூட்டத்தை குறிக்கிறது. இந்த உலகம் அப்படின்னு நம்ம தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது பூகோள ரீதியாக இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம யோசிக்கலாம். பட் தட் இஸ் நாட் த மீனிங். ஜன கூட்டம் என்பது அதற்கு அர்த்தமாக இருந்தாலும் கூட அந்த ஜன கூட்டத்தை இங்கே குறிக்கல. எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம், வேல்யூஸ். அதாவது என்ன சொல்லுவோம்னா மதிப்புகள், மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? மதிப்பீடுகள் உலகத்துடையது எப்படி இருக்கு அப்படின்னா, அது எப்பொழுதுமே கடந்து போகிற, ஒளிந்து போகிற இச்சைக்கு அடுத்ததாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் ஒரு பொருளை எப்படி மதிப்பீடு செய்கிறது என்று சொன்னால், இதனால எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அதாவது என் மாம்சத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, என் மாம்சத்தில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதான்றதான் உலகம் மதிப்பிடுகிற மதிப்பீடு. ஆனால் ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லையோ, இது தேவ சித்தமா இருந்தால் நான் கண்ணை மூடிட்டு செய்யறதுக்கு ஆயத்தம் என்று சொல்லுகிறது தான் அந்த வேல்யூ சிஸ்டம். அல்லேலூயா. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஆதாமுக்கு சந்ததியா பிறந்த ஒருத்தருக்கும் அந்த கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஃப்ளஷ் தான், மாம்சத்தை திருப்திப்படுத்துறதான் அவன் வம்சா வழியில் வந்த அத்தனை பேருக்கும். தட் இஸ் இன்க்ளூடிங் உங்களையும் என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன், ரைட்டா? நம்ம எல்லாருக்குமே என்ன, ஈவன் ஆவியான ரசைவாடினா கூட நான் என் சரீரத்தில் ஒன்று உணர்ந்தாதான், நான் அப்படி உணர்ந்தாதான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நல்லா கவனிங்க, நீங்கள் உணர்றீங்களோ உணரலையோ, தேவ சித்தம் என்னன்றதை அறிந்து நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, ரைட்? இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி we are அந்த உலகத்தின் மதிப்பீடுகள் தான் நம்முடைய மதிப்பீடுகளாய் இருக்கிறது. ஆவிக்குரியதாக இருந்தால் கூட அப்படி தான் மதிப்பிடுறோம், ரைட்? ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? ரோமன்ஸ் 12:2, ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனம் புதிதானால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உலகத்தினுடைய வேல்யூ சிஸ்டம்ல இருந்து தேவனுடைய வேல்யூ சிஸ்டம்க்கு வர முடியும். உலகம் மதிப்பிடுகிற மதிப்பீடுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும்? தேவனுடைய மதிப்பீடுக்கு நீங்க வர முடியும், ரைட்? அங்க வந்தாதான் அவருடைய சித்தத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ளவும் முடியும், செய்யவும் முடியும். இப்போ அந்த சித்தத்தை செய்றீங்க.
என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுக அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு பயம். ஏன் தெரியுமா? இப்படி சொல்லிட்டா அவர் பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை தலைகீழாக கவுத்து போட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயம். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி உயிரோடு நிற்கிறேன்ல, நான் இன்னமும் ஆண்டவருக்காக நிலைத்து இருக்கிறேன், நான் இன்னமும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா இட் இஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் மை வில், இட் இஸ் ஹிஸ் வில். அல்லேலூயா. நான் நிச்சயமாக சொல்வேன், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ. நான் அல்ல, நான் யார்ன்றது எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கும் அது தெரியணும். தெரிஞ்சால் தான் தைரியமாக சொல்வீங்க, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் சித்தம் அல்ல, இன்றைக்கு என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் மட்டும்தான் ஆண்டவரே நிறைவேறணும். ஐயோ, ஆபத்தான ஜெபம் ஜபிக்க சொல்றீங்களே, நான் விரும்புறதெல்லாம் ஆண்டவர் செய்யாமல் போயிட்டார்னா? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வார். அவர் அப்படிப்பட்ட நல்ல தகப்பனாய் இருக்கிறார். தைரியமா ஒப்பு கொடுங்க. இப்போ இந்த சித்தத்துக்கு நான் என்னைய விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன செய்ய முடியும்னா, ஆண்டவரே உம் சித்தம் என் வாழ்க்கையில செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு நான் ஜெபம் பண்ண முடியும். சங்கீதம் 149 6-9. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ரைட்? உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக சொல்லி ஜெபம்ட்டு நிறுத்துறதில்ல. அந்த சித்தம் செய்யப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ தேவனோடு இணைந்து இசைந்து நின்று செய்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய பொறுப்பு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது அது ஒரு கனம், இட்ஸ் an honor. யாருக்கு? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு. அவருடைய பரிசுத்தவான்கள் யார்? தங்கள் சுய சித்தத்தை, ஆசையை, இச்சைகளை, மாம்சத்தை சிலுவையில் அறைந்து போட்டு உம் சித்தம் நிறைவேறுக என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க சொல்றதுக்கு, உம்முடைய சித்தம் நிறைவேறுக? ஆண்டவரே அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதையே நாங்கள் பிடித்து கொள்ள வாஞ்சையாய் பின்தொடர்ந்து வர்றோம். ஆண்டவரே எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். நான் சொல்றேன், there is no greater freedom than saying Lord I want to do your will. அது ஒரு கட்டுக்குள்ள உங்களை கொண்டாடுறதில்ல. மற்றவர்களுடைய சித்தத்தை நீங்க செய்யணும், ஒரு மனுஷனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஐயா நான் உமக்கு வேலை செய்யறேன்னு சொல்லி நீங்க போய் ஒரு இடத்துல கமிட் ஆனீங்கன்னா அது ஒரு அடிமைத்தனம் தான். ஆனா இந்த தேவனிடத்தில் வந்து அப்பா உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வர்றேன், எதற்காக பிடித்தீரோ அதை செய்ய வரேன்னு சொல்றதுல ஒரு பெரிய விடுதலை இருக்கு, ஒரு பெரிய ரிலீஸ் இருக்கு. ஒரு பெரிய பயம் உங்களை விட்டு கடந்து போகும், ஒரு பெரிய பாரம் உங்களை விட்டு கடந்து போகும். ஏனென்றால் இனிமேலே உங்கள் வாழ்க்கையும் அதன் கிரியைகளும் காரியங்களும் உங்கள் கையில் அல்ல, அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அந்த சித்தத்தின்படி அவர் நடத்துவாரானால் அவர் உங்களை மகிமையின் மேல் மகிமைக்குள் கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கரத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யணும்பா, உம்முடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. எதுக்காக என்ன பிடிச்சிங்களோ என்ன அதை பிடித்து கொள்ளும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு என்ன வயசா இருந்தாலும் சரி ஆண்டவரே, it is not too late Lord, it's not too late, you can help me to take hold of your will Father. அந்த சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, அந்த சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த சித்தத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது, அந்த சித்தத்துல தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது, அந்த சித்தத்துல தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் வல்லமை இருக்கிறது. நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள், அழிந்து போக மாட்டீர்கள். உங்களை சாத்தானால் தோற்கடிக்க முடியாது. ரீமாலா பரபாலா ஷகரபாலா பரபா ஓராமலாமா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இரு கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம் சித்தம் நிறைவேறட்டும்பா. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்ச்சில, ஒவ்வொரு சென்டிமீட்டர்ல, ஆண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதுல, ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்துல, என் சிந்தையில, என் சொல்லுல, என் செயல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தமா
மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டதின் மேலெல்லாம் தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரிபா பாபா ரபா ரபா ஷக்கரா பலா பரா பலா பரா பலா பரா பரா ஷக்கரா பலா பரா ரேபா ஹலா மரா பலா பா ஷக்கரா பலா பரா பா. There is spiritual restoration, restoration, restoration. Rima mama kara bala bara bala bara bara ba. Reba hala mara bala ba ஷக்கரா பலா துரனா பலா பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதாய் நன்றி. நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிற